ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆவியின் வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நேற்று கேட்டோம், ஆவியானவர் நேற்று பெண்டிகாஸ்ட் மண்டே, ஆவியானவருடைய நாள். இப்போ ஆவியானவர் எப்படி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நேற்று செய்தியில் கேட்டோம். போன கிழமை 9 ஆவியின் வரங்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த ஆவியின் வரங்களை எப்படி பயன்படுத்துவது, எப்படி கண்டுபிடிப்பது, அதை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துவது, எதற்காக பிரயோஜனப்படுத்துவது அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நம்ம ஜெப சிந்தனையோடு கூட ஒரு பாட்டு பாடலாம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கடைசியில் இருக்கு 4வது. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அன்பு நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் அடுத்ததும் பாடுவோம். தேவனின் தூய அக்கினி நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, ஆவியின் வரங்களை ஆண்டவரே நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்றும் அதப்பா அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே அப்பா அதை பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நாங்கள் எதற்காக செய்ய வேண்டும், ஏன் அதை செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களை உங்களுடைய பிரசன்னத்தினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, நீர் அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசி அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க அவர்களை நிரப்பி அப்பா வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். ஆவியின் வரங்கள் பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். இப்போ ஜார்ஜ் பிரதர் பேசும்போதும் சொன்னாங்க, நம்மளுக்கு சம்பூர்ணமாகவும் பரிபூரணமாகவும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதையே தான் இயேசுவும் நம்மளுக்கு சொன்னாங்க. இயேசுவர் சீஷர்களுக்கும் இயேசுவை விசுவாசிக்கிற ஜனத்துக்கும் இயேசு என்ன சொன்னாங்க? யோவான் 14:16 சொல்லுது, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதே தான் யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனமும் சொல்லுது, நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவேனாகில் ஆவியானவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அப்போ அதே தான் இயேசுவானவர் செஞ்சாங்க. இயேசுவானவர் என்ன சொன்னாங்க? அதுக்கு கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. நான் போகிறேன், நான் போயிட்டு ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். இப்போ நம்ம அந்த நாளை தான் நம்ம நினைவு கூறுகிறோம். அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென், ஆமென். அப்போ பேதுரு அப்பமே சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுரு சொல்றாரு, இது கடைசி நாட்கள். அப்போ அங்க என்ன நடக்குது? எருசலேம்ல ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் ஊற்றப்படுகிறார். அப்போ அங்க எருசலேம்ல இருக்க அரபு தேசத்தார், அப்புறம் வேற பாஷை பேசுறவங்கெல்லாம் அதை கேட்டுட்டு இங்க மதுபான வெறி கொண்டிருக்கிறாங்க இவங்க. அதனால அவங்களுக்கு ஒரே கலக்கமா இருக்கு. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, இல்லப்பா நீங்க ஒன்றும் கலக்கம் அடைய வேண்டாம், இது யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே நடக்குது, இது கடைசி நாட்கள், அதனால ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் ஊற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பேதுரு விளக்கி சொல்றார். இப்போ பேதுரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி நாட்கள் அப்படின்னு சொன்னா, இப்போ நாம கடைசி நாட்களின் கடைசியில இருக்கிறோம். அப்ப நமக்கு ஆவியானவர் பரிபூர்ணமாயும் சம்பூர்ணமாயும் கொடுக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள். நீங்களா வீட்டுல இருந்திருக்கலாம், இல்ல நல்லா தூங்கி ஒரு நித்திரை கொண்டு அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி இருந்திருக்கலாம். நீங்க சனிக்கிழமையும் உபவாச ஜெபத்துல இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடுறீங்க. இப்போ இன்னைக்கு ஒரு லீவு நாள் கிடைக்கும் போதும் ஆண்டவர் சம்பவத்துல இருக்கீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமானவர்கள். ஆமென். இப்போ பிதா உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஆமென். உங்களை பிதாவானவர் தாயின் கருவில் உருவாகும் போதே தெரிந்து கொண்டார். இப்போ அன்னைக்கு உங்களை கைப்பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிதாவானவர் உங்களை வழி நடத்தி வரார். அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் தருவது அதிக நிச்சயம். அல்லேலூயா, ஆமென். இப்போ இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற யாவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, அவர் தர 9 வரங்களும் யாருக்குள்ள இருக்கு? ஆமென். இப்போ ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இருந்து வரங்கள், அவர் தர 9 வரங்களும் நமக்குள்ள தான் இருக்கு. நான் ஒருத்தர் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஆமா இல்ல, இவருக்குள்ள 9 வரங்களும்
கிரியை செஞ்சது தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள இலகுவாக இருக்கும். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே வந்து தங்குறார். அதுக்கப்புறமா அவர் ஊழியம் செய்யும் போது இயேசுவானவர் வந்து அதிசயம் செஞ்சாரா? ஆமென். அதிசயங்களை பல அதிசயங்களை செஞ்சார். இப்போ ஞானமாக பேசினா அதை பார்க்குறோம். இயேசுவானவருக்குள்ள நல்ல ஆழமான அறிவு இருந்ததுன்னு பார்க்குறோம். இயேசுவானவர்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருந்தது. பிதா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார் இயேசுவானவர். இப்போ நிறைய பேரை வந்து குணமாக்குனார், அற்புதங்களை செஞ்சார், தீர்க்க தரிசனம் சொன்னார், என்ன நடக்க போகுது அப்படின்னு விளக்கி சொன்னார். அப்போ இயேசு கூட பேசுகிறவங்களோட ஆவிகளை வந்து நன்றாக பகுத்தறிந்து புரிந்து கொண்டார். அப்புறம் வந்து வேற பாஷையில பேசினார். பரலோகத்துல வேற பாஷையில அவர் கேட்டதை ஜனங்க எல்லாருக்கும் விளக்கி சொன்னார். இல்லை, அப்போ 9 வரங்களும் இயேசுக்குள்ள பரிபூர்ணமா கிரியை செய்தது. அந்த வரங்கள் எல்லாத்தையும் இயேசு கிட்ட இருந்தது. அவர் அதை ரொம்ப நன்றா பயன்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம விளங்கி கொள்ளும்படியாக தான் பவுல் வந்து இந்த படத்துலையும் பார்க்கலாம், இந்த ஆவியின் வரங்களை சரீரத்தில் இருக்க பாகங்கள் கூட அவர் கம்பேர் பண்ணுறார், ஒப்பிட்டு நம்மளுக்கு சொல்கிறார். பாருங்க, 9 வரங்களும் நம்ம சரீரத்தில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாகம், ஆனால் சரீரம் ஒன்று தான். ஆவியானவர் ஒருவர் தான். ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ கண் என்ன பண்ணுது? பார்க்குது. அது வந்து கண்ணோட வேலை. இப்போ காது வந்து கேட்குது, இப்போ வாய் வந்து பேசுது, இப்போ வயிறு வந்து நம்ம உணவை வந்து ஜீரணிக்குது, கால் வந்து நடக்குது இல்லை ஓடுது இல்லை. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, அதெல்லாம் செய்யுது. அதை வந்து எதுக்காக பயன்படுறோம், என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இப்போ கண்ணு பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? கண்ணு பார்க்குறா நம்ம வந்து ஒரு புத்தகங்களை படிக்க முடியுது, அது நமக்கு பிரயோஜனம். இப்போ வந்து வயிறு உணவை ஜீரணிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து அதனால தான் வளர்ச்சி அடைகிறோம். சின்ன குழந்தையிலேருந்து இப்போ பெரியவங்களாகி அப்படியே வளர்றோம். அது அப்புறம் கால் நடக்குது ஓடுது அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்குது. அதுதான் அதோட பிரயோஜனம். அதே மாதிரி தான் ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசமாக இருக்கட்டும், இல்லை ஞானமாக இருக்கட்டும், அறிவு எல்லாமே நமக்குள்ளே இருக்குது, எல்லாமே கிரியை செய்யுது. நம்ம சிலருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் கவனிச்சிருப்போம், உடம்புல இருக்க ஒரு சில பாகங்கள் வந்து ரொம்ப திறமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படும் இல்லை. இப்போ கை ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படும்னா அவங்க என்னவா இருப்பாங்க? அவங்க நல்ல ஓவியம் வரைகிறவங்களா இருப்பாங்க, ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, இல்லை பாக்ஸராக இருப்பாங்க. இப்போ வந்து நல்ல குரல் இருக்கிறவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க. நல்ல வலுவான கால்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்ட்ராங்கான கால் இருக்குன்னா அவங்க ஓட்டப்பந்தய வீரராக இருப்பாங்க இல்லையா? அப்போ இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறார் அப்படின்னா வெறும் கால் மட்டும் போதுமா? இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து அப்போ கண்ணு பார்த்தா தான் ஓட முடியும், இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் இடிச்சுக்குவாங்க. அப்போ வந்து ஒரு பாகம் வந்து உடம்புல நல்லா ஸ்ட்ராங்காக செயல்படுது, மற்றது வந்து அதுக்கு அது கூட உதவுது அதுக்கு இல்லையா? அப்போ அதுக்கு அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வந்து நம்ம உள்ளங்களை நம்ம இருதயத்தை நல்லா ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். நம்மளோட வீக்னஸ் என்னது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம பிரயோஜனத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவியின் வரத்தை இல்லைன்னா ஒரு சில ஆவியின் வரங்களை அதிகமாக கிரியை செய்ய வைக்கிறார் நமக்குள்ள. அப்போ வந்து அது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக ஆவியானவர் அதை செய்கிறார். நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தணும். இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, நமக்குள்ள அந்த கிரியை செய்கிற அந்த ஆவியின் வரத்தை கண்டுபிடிக்கணும் முதலாவது. அப்போ அதை பயன்படுத்தணும், அதில் வந்து நம்ம வளர்ச்சி அடையணும், அப்புறமா அதை தேறினவனாக மாறணும். இதுதான் நம்மளோட வேலை. நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆவியானவர்கிட்ட உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து தியானித்து அதை கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம இப்போ காதை மூடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆவியானவர் பேசுவாரா? நீங்கள் ஏதாவது பாட்டை கேட்டு இப்போ நம்ம கேட்காது இல்லையா? இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம சமூகத்தில் உட்காந்து நம்ம தியானித்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்ச பிறகு அதை நம்ம பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நம்ம அதில் வளர்ச்சி அடைவோம், தேறினவனா மாறுவோம். இப்போ நான் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இந்த வரங்கள் என்னது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அடுத்தது இதை வந்து நான் உங்களுக்கு அந்த வரம் என்னது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்லித்தரேன்.
அப்போ நீங்கள் அது கேட்கும்போது நீங்கள் அப்போ அதில் ஜெபத்தோடு கேட்டிங்க அப்படின்னா இந்த வரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி நம்ம வந்து வளர்றது அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். சரியா? இப்போ முதலாவது வரம் வந்து ஞானம் இல்லையா? ஞானம்னா என்னது? ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? இப்போ வந்து நமக்கு ஒரு சூழ்நிலையை அறிந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது ஞானம். அப்போ வந்து ஒரு நேரத்துக்கு ஏற்ற அறிவுரை தர்றது ஞானம். ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் முன்னாடி என் கூட வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் இருக்க ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், அவர் ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட போகிறதா சொன்னார் என்கிட்ட. நான் வந்து கேட்டேன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார் அது 2 மெயின் ஸ்ட்ரீட், நம்ம கார்லாம் போகிற இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு சேர்ற இடத்துல இருக்குது. அங்கே வந்து இப்போ ஒரு டேங்க் ஸ்டெல் இருக்குது, ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, அதை வந்து மாற்றி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் பாருங்கள் அது வந்து ஏற்கனவே ஒரு டேங்க் ஸ்டெல்லு, அப்போ அதை வந்து வீடு கட்ட இடமா மாற்றுறது ஒரு பெரிய காரியம் இல்லை, அது நேரம் எடுக்கும். அப்போ நிறைய பேர் அது அப்ரூவல்லாம் வாங்கி செய்யணும். அது வந்து ஒரு ரஷ்யன் கிட்ட இருக்குது, ரஷ்யன் ஏஜென்சி கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளோ நம்புறதுன்னு தெரியல அது. அதனால் நான் சொன்னேன் இதை விட ஒரு நல்ல குடியிருப்பு பகுதி உப்பட்டால் குரோனன்பர்க், அது ரொம்ப செழிப்பான பகுதி, அங்கேயும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அந்த இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டேன். அவர் வந்து 1 வருஷம் கழித்து என்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் ரொம்ப நல்ல ஆலோசனை சொன்னீங்க லெனின், அந்த இடம் வந்து இன்னும் போகலை, ரஷ்யன் கிட்ட இருக்கிற அந்த டேங்க்ஸில் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆனால் தான் வந்து ஒரு இந்த குரோனன்பர்க்கில் ஒரு இடத்த வாங்கி அங்கே வீடு கட்டினதா சொன்னார். அப்போ வந்து அந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை சொல்லும்படி ஆவியானவர் உதவி செய்தார். அப்படி இருக்கு, இது வந்து நம்ம பயன்படுத்துறது, நம்மக்கிட்ட அந்த வரம் இருக்குது, ஆண்டவர் வந்து அதை பயன்படுத்த உதவி செய்கிறார். அப்போ அறிவு அப்படின்னா என்ன? ஒரு இதில் ஆழமான புரிதல் இருக்கிறது. இப்போ நம்ம டிவியில் எங்கே திரும்பினாலும் எங்கே என்ன சொல்கிறாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து அது அந்த கனியல் நுண் அறிவு இல்லை. இப்போ அந்த அறிவு வந்து எப்படி வேலை செய்யுது, அதை வந்து அவங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அது எங்கே தொடங்குது எங்கே முடியுது, அது அதெல்லாம் ஃபுல்லாக நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கிறது வந்து அறிவு. இல்லை இப்போ வந்து ஹேண்டி இருக்குது நம்மக்கிட்ட இல்லையா, நம்ம ஃபோன் பேசுகிறோம், இப்போ நம்ம இந்த பக்கம் எடுத்ததுமே அந்த பக்கத்தில் இலங்கையில் இருக்கவங்களுக்கு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு உடனே கேட்குது இல்லை. அப்போ அந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது? இல்லை நம்ம வேதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரியாததும் இந்த ரோமர் புத்தகம், நான் ஒரு 3-4 முறை படித்தாலும் புரிய மாட்டேன். அது வந்து புரியுது அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது அப்படின்னா அப்போ அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரது இல்லை அறிவு. இது அறிவு. இப்போ ஒரு குழப்பமானது வந்து வழக்கமாக இருக்கிறது, அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வேடிக்கையான ஒரு இது சொல்கிறேன், சரியா? இப்போ சில நேரத்தில் வந்து மனைவி வந்து ஒரு தப்பானது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது, சரியா? அது வந்து அறிவு. மனைவி வந்து ஒரு காரியத்தை குறித்து ஒரு தவறுதலாக சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அறிவு. அது தெரிஞ்சு அதை அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ஞானம். சொன்னால் என்ன ஆகும் தெரியுதுல்ல, அடியும் கடியும் விடும், அது வந்து ஞானம். இன்னொன்று உலகத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஸ்மோக் பண்ணுறோம் இல்லையா, ட்ரக் இருக்குது, இல்லை நம்ம படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹால் இல்லை ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கெடுதல் நமக்கு நல்லா தெரியும். அதை பாவிச்சா இறந்து விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமான்னு சொல்லி நமக்கு தெரியும். இது வந்து அறிவு. ஏன்னா அதில் வந்து நிக்கோட்டின் இருக்குது, அதில் கெடுதலான பொருள் இருக்குது, அது வந்து உயிரை எடுத்துருன்னு சொல்லி அது அறிவு. அது தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது ஞானம். ஆமென். அப்போ நம்மளுக்கு அந்த அறிவும் ஞானமும் இருக்கும்போது நம்மளை காப்பாற்றிக்கணும், இப்போ மற்றவங்களையும் சொல்லி காப்பாற்றணும் இல்லையா? அது வந்து அப்படி தான் நம்ம அதை பிரயோஜனப்படுத்தணும். அதை பிரயோஜனப்படுத்தினா தான் அதை நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது நம்ம அதில் வளர்ச்சி அடைந்து தேறினவனா மாற முடியும். இப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, விசுவாசங்கிற ஆவியின் மரம் உங்களுக்குள்ள அதிகமாக கிரியை செய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து முன்மாதிரியாக வாழணும். இப்போ நீங்கள் முன்மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம், உங்கள் பிள்ளைங்கள்லாம், உங்கள் வேலையில் இருக்கிறவங்க, உங்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. இப்போ குணமாக்குறம் வரம் இருக்கும்போது நீங்கள் வந்து நோய்களை வியாதியை குணமாக்கி இப்போ மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். ஆமென். அப்போ அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் அற்புதங்களை செஞ்சு மழை நில்லு அப்படின்னா மழை நிற்கும். அது வந்து அற்புதம். ஏன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இல்லை, அது வந்து ஒரு
அது வந்து அற்புதங்களை செய்கிற சக்தி. இப்போ நான் ஒரு சாட்சியாக ஒன்று சொல்லுவேன். நாங்கள் 2012 வருஷத்தில் ஜெர்மனிக்கு வந்தது. அப்போ வந்து 13 அடுத்த வருஷம் நினைக்கிறேன். அப்போ வந்து பியூலாவுக்கு எங்களோட முதல் குழந்தை தவறிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு அவங்க அந்த செக்லாம் பண்ணி பார்த்துட்டு பியூலாக்கு வந்து தலையில் கட்டி இருக்குது, அது வந்து கண்ணுக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்குது. அப்போ வந்து ஒன்று மூக்கு வழியாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா தலையில் வந்து அந்த ஸ்கல்ப், இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த ஓடு இருக்குல்ல, மண்டை ஓடு, அதை உடச்சி அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கண்ணு வந்து தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் 3 ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணுற சென்டர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு ஒன்று ஹாம்பர்கில் இருக்குது, இன்னொன்று வந்து மியூன்ஷன் அந்த பக்கம் இருக்குது, இன்னொன்று வேறு ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னார். அப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம டெர்மின் வாங்குகிறோம், அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்லாம் சொல்லிட்டார். எங்களுக்குள்ள ஆனால் பெரிய ஒரு விசுவாசம், எங்களுக்குள்ள வந்து ஆண்டவர் இதை நடக்க விட மாட்டார். நான் மட்டும் இல்லை, எனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அவளுக்கு வந்து தலையில் இந்த மாதிரி தலையில் போய் ஓட்டை போட்டு ஆப்ரேஷன் பண்ண அவள் ஜாலியாக சுற்றிட்டு சாப்பாடு போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு பயமும் கிடையாது. இப்போ இந்தியாவில் சொல்கிறாங்க, பாஸ்டரும் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட எங்கள் குடும்பத்துலேயும் சொல்கிறாங்க, பியூலா மேலே கத்திப்படாது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஜெபிச்சாங்க. ஆனால் அது டாக்டருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அவர் அனுப்பிவிட்டார் அந்த பெரிய ஹாம்பர்க் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே கூப்பிட்டு, அப்பா இது வெறும் தைராய்டு பிரச்சனை, அவங்களுக்கு இது இருக்கிறது உண்மை தான், ஏன்னா அந்த ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா அந்த கட்டியெல்லாம் தெரிஞ்சது. அவங்க வந்து அதை அந்த தைராய்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து தொடர்ந்து அதை சாப்பிடும்போதே அது குறைஞ்சிருச்சு. அது அப்போ ஆண்டவர் வந்து பெரிய அற்புதமாக அந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை வந்து, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே ஆண்டவர் வந்து அப்போ நிறைவேற்றி கொடுத்தாரு எங்களுக்கு. அப்போ அது வந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற வாரம். இப்போ வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம் என்னது? எதிர்காலத்தில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறதுல முன்னாடியே. இப்போ நம்ம உணர்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம உணர்ந்துட்டோம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். இல்லை யாராவது போய் அதில் போய் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள எச்சரித்து அவங்கள தடுக்கணும். அதுலேருந்து இப்போ வேதத்தில் யோசேப்புக்கு அந்த தரிசனம், பார்வோனுக்கு அந்த தரிசனம் கண்டு கலங்கி இருக்கிறாரு. அப்போ யோசேப்பு வந்து தரிசனத்தையும் கண்டுபிடிச்சி தரிசனமும் பெற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அடுத்த 7 வருஷம் வந்து செழிப்பான வருஷம், அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து பஞ்சம் வரப்போகுது, அதோட நிறுத்தல அவர். அதுக்கப்புறம் ஆகியால் ராஜா செய்ய வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஆலோசனையும் சொல்லித்தரார். நீங்கள் வந்து எல்லா உணவையும் சேர்த்து வச்சு அப்போ உலகத்தை நம்ம போஷிக்க போகிறோம், காப்பாற்ற போகிறோம். அப்படி தான் எகிப்து தேசத்துக்குள்ளே உலகத்தில் இருக்க எல்லா பொக்கிஷமும் போய் சேர்ந்துச்சு. அப்படி ஒரு நாள் ஆலோசனையும் சொல்லணும். இப்போ ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா என்ன? நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும், இல்லை நம்ம படிக்கிற இடத்துல இருக்கட்டும், நம்ம முக்கியமாக யூடியூப்பில் இந்த நாட்களில் நம்ம ஒரு வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஆவியினால் பேசுகிறாங்க? உண்மையிலே தேவ ஆவியினால் பேசுகிறாங்களா, இல்லை இவங்களுக்குள்ள பொய்யின் ஆவியோ, இல்லை பொறாமையின் ஆவியோ, இல்லை எரிச்சலின் ஆவியோ வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம விளங்கி கொள்வோம். ஏன் அது வந்து நீங்கள் அப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது, இல்லைடா நீங்கள் போய் சொல்கிறாங்க, இல்லை இவங்க வந்து இவங்ககிட்ட நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள்கிட்ட தாழ்மையின் ஆவி இருக்குது, இவங்க வந்து ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள இல்லை சாந்த குணத்தின் ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, விளங்கி கொள்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை? அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி மற்றவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும், உங்களையும் காத்துக்கொள்ளணும், மற்றவங்களையும் அதிலிருந்து அவங்க போய் அந்த மாதிரி ஒரு தவறான ஆட்கள் கூட அதை பின்பற்றி போயிடாமல் அவங்கள எச்சரிக்கணும். இப்போ வேறு பாஷையில் பேசுகிற வரம் இருக்குது அப்படின்னா உங்கள் பழக்கமான பாஷை இல்லாமல் வேறு பாஷையில் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படி ஒருத்தர் செய்யும்போது அது என்னது? இப்போ இயேசு வந்து பரலோகத்தில் தான் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் வந்து ஜனங்களுக்கு விளக்கி சொன்னார். அந்த மாதிரி நம்ம விளக்கி சொல்கிறது வந்து 9வது வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இப்போ இந்த வரத்தை வந்து நீங்கள் ஒன்றொன்னா பார்த்துட்டே வரும்போது, ஆமாம் இது எனக்குள்ளே இருக்குது, நான் வந்து
இந்த மாதிரி யாரும் பேசும்போது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் இந்த ஆவியினால் தேவ ஆவியினால் பேசுகிறாங்களா இல்லை இவங்க வேறு ஆவியினால் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா, இல்லை குணமாக்குற வரம் நான் போய் ஜெபிச்சா கண்டிப்பாக குணமாகும், என்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆமென். அப்போ நீங்கள் அதை தியானித்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை திரும்ப அப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் அதில் வளர்ச்சி பெற்று அப்போ தேறினவனாக மாற முடியும். ஆமென். இப்போ இவ்வளவு நம்ம முயற்சி எதுக்காக எடுக்கணும்? இவ்வளவு பிரயாசம் எதுக்கு? உட்காந்து படித்து தியானித்து என்ன ஆவியின் வரம் அது என்னது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 14:12 ஒருத்தங்க வாசிப்போம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகளானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளை தேறும்படி நாடுங்கள். ஆமென். ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஒன்று எனக்கு அது பக்தி விருத்தியை கொண்டு வரணும், இல்லைன்னா என்னுடைய சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்மளோட இவ்வளவு பிரயாசம். ஆவியின் வரங்களை கண்டுபிடிச்சி நம்ம அதில் தேறினவனாக மாறி அதனால நமக்கு பக்தி விருத்தி அடையணும். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் எப்போ எதை செஞ்சாலும் சரி அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டும் செய்யணும். எது நடந்தாலும் சரி நம்ம அதை கேட்கணும். இது நான் செய்கிறதால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, இது ஆண்டவருடைய சித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு புரிஞ்சு செஞ்சோம்னா நம்ம ஆவியினால் நடத்தப்படுறவங்களா இருப்போம். ஆமென். அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் தர 9 வரங்களும் நமக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நன்றாக அறிந்திருக்கிறதுனால சில வரங்களை அதிகமாக கிரியை செய்ய வைக்கிறார். நாம் அதை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தி அதில் வளர்ச்சி அடைந்து நம்ம தேறினவனாக மாறணும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பக்தி விருத்திக்காகவும் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்காகவும் பண்ணணும். நான் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நாம் மண்ணிலிருந்து உண்டானவங்க இல்லையா? பிதா முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் மண்ணிலிருந்து உண்டாக்கினார். இப்போ நம்மளோட ரூட்டெல்லாம் அதுலேருந்து வர்றது தான். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சு தேவ மகிமையை இழந்து போனார்கள். வசனம் சொல்லுது, உன் தாய் உன்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். ஆமென். அப்படின்னா நம்முடைய மாம்சம் இந்த உலகத்திலிருந்து வந்ததுனால உலகத்தை தான் அது விரும்பும். உலகம் உலகத்துலேருந்து நம்ம வந்ததால் உலகமும் நம்மளை பிடிச்சி இழுக்கும். இப்போ இந்த படத்தில் இந்த மேக்னெட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது அக்வாரியம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 மேக்னெட் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் அக்வாரியம் உள்ளே இருக்கும், ஒன்று வெளியே இருக்கும். அப்போ ரெண்டும் மேக்னெட் ரெண்டும் அது ஒட்டிகிட்டு இருக்கும்போது அது பிரிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமாண்ணா, அதுதான் ஒன்று உலகம் ஒன்று நம்ம அது ரொம்ப அப்படி ஒட்டிகிட்டு இருக்கும்போது அதை சுலபமாக பிரிக்க முடியாது. அப்போ நம்ம அந்த ஆவியின் வரங்களை கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி அதில் வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நம்ம அதிலிருந்து பிரிய முடியும். அதுக்காக தான் நம்ம பிரயாசம் எடுத்து அதை கண்டுபிடிக்கணும். நம்ம தேவனை இறுக்கமாக பற்றி கொண்டா நம்ம இந்த ஆவியின் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வரத்தை கண்டுபிடிச்சி அந்த வரத்தை நம்ம திரும்ப பயன்படுத்தி தேறினவனாக மாறினா உலகத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். அப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் தந்த வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஒரு பாட்டு நம்ம அது ஒரு 2 லைன் பாடலாம். அடுத்ததுல எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், அதில் அந்த பச்சை கலரில் போட்டிருக்க எங்கு செல்ல வேணும் அதை மட்டும் பாடுவோம். எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்,
ஸ்தோத்திரம் அப்பா, செவிப்போம். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நல்ல அப்பா உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். நன்றி கர்த்தாவே அப்பா. எங்களுக்கு நீர் அப்பா ஆவியின் வரத்தை கொடுத்து இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த ஆவியின் வரத்தை நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்டுபிடித்த வரத்தை நாங்கள் பயன்படுத்தி தேறினவனாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. அதன் மூலம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய, உண்மையே உயர்த்த, உம்முடைய சித்தத்தையே செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிறைத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிறப்பா ஒவ்வொருத்தரையும் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆவியின் வரம் அப்பா பூர்ணமாய் விளங்கட்டும், பூர்ணமாய் கிரியை செய்யட்டும் தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.